ஹலோ குட்டி செல்லங்களா, நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்க போகிறது என்னென்னா இவற்றை முயற்சிக்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த முழுக்கள் பற்றிய விவரங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கிளிக் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் முழுக்கள் அப்படின்னா என்னன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசை அப்படின்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எந்த நம்பர் சின்ன நம்பர்? -10 தான் சின்னது. ஓகே, அடுத்த நம்பர் -6. ஓகேவா? அடுத்து கண்டுபிடிச்சிங்களா? அடுத்து -5. ஓகே, அடுத்த நம்பர் சொல்லுங்கள். -5 விட பெருசு எது? 0. ஓகேவா? 0க்கு அடுத்து பெருசு எது? 2. 2க்கு அடுத்து 4. 4க்கு அடுத்து 10. ஓகேவா? ஈஸியாக போட்டாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். -15, -12, -17, -5, -1, -5 6 ஆகிய எண்கள் எண்கோட்டில் குறிக்கப்பட்டால் இடது புறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் எது? அடுத்து பாருங்கள். இதுதானே எண்கோடு. இந்த எண்கோட்டில் இடது புறம் அப்படிங்கிறது குறை முழுக்கள். ஓகேவா? வலது புறம் அப்படிங்கிறது ரைட் சைடில் என்ன இருக்குது? மிகை முழுக்கள். புரியுதா? அப்போ இடது புறம் தான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். நெகட்டிவ் நம்பர்ஸில் கடைசி எண். அப்போ கடைசியாக எது இருக்கும்? எது ரொம்ப சின்ன நம்பர்? -17. ஓகேவா? ஆன்சர் -17. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் தொடரை பூர்த்தி செய்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு 10க்குகளாக போயிருக்கும் அப்படின்னு தோணுதா? ஓகேவா? 40 கொடுத்துருக்காங்க, -10 கொடுத்துருக்காங்க, 0, 20, 30, 50ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விடுபட்டு இருக்குது. அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ 10 0க்கு அடுத்து பாருங்கள் 10ன்னு போடலாமா? அடுத்து 20 ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. அடுத்து 30 அங்கேயே இருக்குது. அடுத்து என்ன வரும்? 40ன்னு போடணும். ஓகேவா? 40க்கு அடுத்து 50. 50 அங்கேயே இருக்குது. ஓகேவா? இப்போ மிகை முழுக்கள் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து குறை முழுக்களுக்கு வாங்க. -10. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? -20. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? -30. அடுத்து -40 ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. அடுத்து -50. ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு பார்க்க. சரியா? ஒப்பிட்டு இந்த சிம்பிள்ஸ் நம்ம குறிப்பிடணும். ஓகேவா? பாருங்கள். ஏ ஆப்ஷன் -6 65 65. ஓகேவா? இப்போ இதில் எது பெருசு? 65 தான் பெருசு. ஓகேவா? அப்போ லெஸ் தென் இந்த சிம்பிள் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். பி ஆப்ஷன் 0வா 1000மா? எது பெருசு? 1000 தான் பெருசு. ஓகேவா? அப்போ இதில் எந்த சிம்பிள் வரும்? ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிள். ஓகேவா? அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள். -2018 -2018 ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? சிம்பிள் பாருங்கள். ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு சிம்பிள். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். கீழ்காணும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசை அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு மாற்றணும். ஓகேவா? எழுதணும். இப்போ கீழே கொடுத்துருக்க கொஸ்டினில் எது பெரிய நம்பர்? 47. ஓகேவா? அந்த 47 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து என்ன நம்பர் பாருங்கள்? 19. ஓகேவா? சிம்பிள் போடலைன்னா அதுதான் மிகை முழுக்கள். ஓகேவா? 19. அடுத்து என்ன நம்பர்? 12. ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்து 3. அடுத்து
0. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மைனஸில் வந்து எது சின்ன வேல்யூவோ, நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் மதிப்பு வந்து பெருசு. ஓகேவா? அப்போ -4. ஓகேவா? அடுத்து பாருங்கள், -9. அடுத்து -22, -27, அடுத்து -35. ஓகேவா? இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டோமா?